ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி கடந்த 1.5 வருஷமாவே சனியோட பார்வையில தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா குருவோட பார்வை சிம்ம ராசி மேல கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால வரைக்கும் விழுந்துட்டு இருந்தது. கடந்த 2 மாதங்களா குருவோட பார்வையும் விலகிடுச்சு. குரு தான் சனியோட கெட்ட விஷயத்துல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தார். அந்த குருவோட பார்வை விலகி 2 மாசம் ஆச்சு. இப்போ உங்களுடைய ராசியில புதனும் சுக்கிரனும் 2 சுப கிரகங்கள் உங்களுடைய ராசியில அமர போறது ஒரு நல்ல அமைப்பு தான். சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. ஒரு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கு. வேலை தொழில் அமைப்பிலையும் 1008 பிரச்சனைகள். உங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியாம சுகமா இருக்க முடியாம நிறைய வேலைகள், ஓய்வில்லாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியில அமர்றது ஓரளவுக்கு நல்ல பலன் தான். ஆனா உங்களுடைய ராசி அதிபதி ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசியிலேயே அமர்றார். ஏற்கனவே சிம்ம ராசி மட்டும்தான் சனியோட பார்வையில இருந்தது. இப்போ சிம்மாதிபதியான சூரியனும் சனியோட பார்வைக்கு வரப்போறார். அதனால அரசியல்வாதிகள், அரசு பதவியில இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு தருணம். உயர் பதவிகள்ல இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா வீண் பழிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் பதவி பறிபோகவும் வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலையில இருப்பவங்களும், அரசாள்பவர்களும், அரசியல்வாதிகளும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது. ஏன்னா சிம்மமும் சிம்மாதிபதியும் தான் அரசையும் அரச பதவியையும் குறிக்கின்ற ஒரு கிரகமும் பாவகமும். இத்தனை நாளா சிம்ம ராசி மட்டும்தான் சனியோட பார்வையில இருந்தது. சூரியன் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல வலிமையா அமர்ந்து சுப கிரகங்களோட பார்வையிலையோ அல்லது இணைவிலையோ இத்தனை நாளா இருந்துட்டு இருந்தார். சுக்கிரனோட இணைஞ்சிட்டு இருந்தார், குருவோட இணைஞ்சிருந்தார், திக்பலமா இருந்தார். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சூரியன் இருந்ததுனால இத்தனை நாளா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால அதை சமாளிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப சூழ்நிலை அப்படி இல்லை. உங்களுடைய சூரியனும் உங்களுடைய ராசியும் இரண்டுமே சனியோட பார்வையில இருக்கிறதுனால, ஆனா இப்போ சிம்ம ராசியும் சிம்ம ராசியோட அதிபதி சூரியனும் சனியோட பார்வையில இருக்கிறதுனால அரசியல்வாதிகளோ அரசாள்பவர்களும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது. சிம்ம ராசிக்காரர்கள்னு மட்டும் இல்ல, மற்ற எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, நீங்க அரசாங்கத்துல அரசாள்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்ல இருந்தாலும் சரி, அரச பதவிகள்ல இருந்தாலும் சரி, ரொம்ப எச்சரிக்கையோட ஆகஸ்ட் 15 இருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு தருணம். உங்களுக்கு உடல் நல குறைவுகளையும் ஏற்படுத்தும் இந்த அமைப்பு. சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உயிர் ஆபத்தை உங்களுக்கு தடுக்கின்ற ஒரு அமைப்பு தான். 10ஆம் இடத்திலேயே செவ்வாயும் குருவும் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா சில யோகங்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நல்ல யோகத்தை கொடுக்கும். இப்போ குருமங்கள யோகம் 10ஆம் இடத்துல ஏற்படுறது செவ்வாயின் தொழில்களான ரியல் எஸ்டேட், மருத்துவம், விளையாட்டுத்துறை, கட்டிடம் கட்டுதல், கசாப்பு கடைக்காரர், இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா செவ்வாய்னாலே நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான். அதனால நிலம் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு மிக நல்ல மாதமா இந்த மாதம் அமையும். அது மட்டும் இல்ல, செவ்வாயும் குருவும் சேர்ந்து உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கே அந்த யோகம், அதாவது உங்களுக்கே வீடு, தோட்டம், காடு, நிலம் இந்த மாதிரி வாங்குற அமைப்பு உங்களுக்கே ஏற்படும். ராகு கேதுக்கள் 8ஆம் இடத்துலயும் 2ஆம் இடத்துலயும் இருக்கிறது ஒரு சரியில்லாத அமைப்பு தான். ஆனா குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு உள்ளதுனால ஓரளவுக்கு குடும்ப அமைப்பு தப்பி பிழைக்குது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது கண்டக சனின்னு சொல்லுவோம். இது வாழ்க்கை துணை, கணவன் மனைவி அமைப்புக்கு ஒரு நல்ல அமைப்பு இல்லை. உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ உங்களுக்கு எதிராக செயல்படுறது, உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுறது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் ஏற்படுற ஒரு அமைப்பு தான் கண்டக சனியில ஏற்படும். ஆனா இந்த மாதம் சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாகாம அதே இடத்துல நிற்கும். அது ஒண்ணுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்பட போற நன்மை. அந்த விஷயத்துல குருவோட பார்வைப்படுற இடங்கள், குரு 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப அமைப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு, வாகனம், அம்மா சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. 6ஆம் இடத்தோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நல்ல வேலை கிடைக்கிறது, சுப கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுறது. இப்ப நீங்க வீடு, காடு, தோட்டம் இதெல்லாம் வாங்குறதுக்கு
கடன் வாங்கி அதை வாங்குற அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பிலேயே இருக்கு. ஆனா பட்டம் பதவி இந்த மாதிரி அமைப்புகளை மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது மிகவும் நல்லது. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.